ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டுடே லஞ்சில் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி குழம்பு தாங்க வச்சேன். பட்டாணி குருமான்னு கூட சொல்லலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி தாங்க எடுத்துக்கிட்டேன். அதை கழுவி குக்கரில் போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு முதல் வானலில் வறுத்து லைட்டாக கூட எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்புலாம் போட்டு நான் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தேங்காய் பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றணும். அதுக்குள்ளே நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கினாங்க. ஸோ வதங்கின பிறகு இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் கூட நான் என்ன போட்டேன் பார்த்தீங்கன்னா கசகசா ஊற்றி அரைச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே அரைச்சி ஊற்றி குக்கரில் வச்சுட்டேங்க. 3 விசில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பகோடா சைடிஷாக செய்யலான்னு வச்சுருக்கோம். கடலை மாவு 200 கிராமு, ஆனியன் கொஞ்சம் போட்டிருக்கோம். கூடவே நம்ம என்னென்ன போட போகிறோன்னா ஆனியனை நல்லா இப்படி பிரித்த மாதிரி நல்லா போட்டுட்டு இது கூடவே நம்ம சோம்பு கொஞ்சம் போடுறோம். கூடவே என்ன போட போகிறோன்னா சோடா மாவும் உப்பும் போட போகிறோம். சோடா மாவு அப்படியே கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டுக்கணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணுங்க. தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துப்போம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ நம்ம போட வேண்டியது மிளகா தான். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கணும். இப்போ அது பச்சை மிளகா சேர்க்குறோம். ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே உங்கள் கூட சப்போஸ் பச்சை மிளகா உங்ககிட்ட இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை அதுமாரி கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி இதில் சேர்த்துட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எல்லாமே கையை விட்டு பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இதுமாரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணியை வந்து லைட்டாக தொளிச்சு நம்ம லைட்டாக பிசைஞ்சிக்கணும். போண்டா பதம்லாம் செய்யக்கூடாது, லைட்டாக தான் தெளிக்கணும். இது போல் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பகோடா நல்லா சூப்பராக வரும். அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த பக்கம் ஸ்டவ்வில் காய வச்சுக்குவோம். அந்த இந்த பதம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பகோடா வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து அப்படியே பகோடா போட்டுடலாம். பாருங்க பகோடா எப்படி இருக்குன்னு பாருங்க. பகோடா ரெடி. இதுலயே நம்மளுக்கு அரிசி மாவு சென்னா மாவு எல்லாம் இருக்கு. சப்போஸ் அப்படி இல்லை வெறும் கடலை மாவுனா நம்மளே அதுல அரிசி மாவு சேர்த்துக்கணும். இப்பதான் நல்லா பொறப்பொறன்னு வரும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. ஃபைனல் டச்சா நம்ம கருவேப்பிலையை எப்படி போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்து அந்த பகோடால போட்டா சும்மா சூப்பரான மொரன்னு பகோடா ரெடி. யாருக்கெல்லாம் இப்படி கருவேப்பிலை பொரிச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பாருங்க, எம்மியான பொறப்பொறன்னு பகோடா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வரும். இதை நாங்க லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்க. சாதத்தோட நம்ம வச்ச பட்டாணி குருமாவும் இந்த பாருங்க உருளைக்கிழங்கு போட்டு பச்சை பட்டாணி குருமா எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா நம்ம பொரிச்ச பக்கோடாங்க சைடிஷா எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.